அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ஏன் திருமணம் தாமதம் மற்றும் அரசு வேலை கிடைத்தது பற்றிய ஒரு சிறிய விளக்கம். இவர் அர்ச்சனா, 5/4/1987 7:25 காலை பகல்கோட், கர்நாடகத்தில் பிறந்துள்ளார். இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. இவர் தற்பொழுது ஒரு அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவராக பணியாற்றி வருகிறார். அவர் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த பொழுது கேட்ட முதல் கேள்வி என்னவென்றால், எனக்கு ஏன் திருமணம் தாமதம், எனக்கு திருமணம் எப்போது நடக்கும் என்று என்னை கேட்ட பொழுது, நான் அவர்களது ஜாதகத்தை ஆய்வு செய்த பொழுது, பொதுவாக இவரது ஜாதகம் இங்கே திரையில் வருகிறது. இவர் மேச லக்னத்தில் பிறந்துள்ளார். 2இல் செவ்வாய், 3இல் சந்திரன், 6இல் கேது, 8இல் சனி, 11இல் சுக்கிரன் புதன், 12இல் குரு சூரியன் ராகு. பொதுவாக 2ஆம் இடத்தோடும் 8ஆம் இடத்தோடும் அசுப கிரகங்கள் சம்பந்தப்பெறுவது பொதுவாக திருமணத்தை தாமதப்படுத்தும். மேலும் 5ஆம் பாவாதிபதியும் காரகன் குருவும் 12இல் இருப்பது திருமண தடையை குறிக்கும். அஷ்டமாதிபதி குடும்பஸ்தானத்தில் அமர்வது குடும்பத்தில் திருமணம் தாமதத்தை ஏற்படுத்தும். மேலும் 7ஆம் அதிபதி இங்கே 6ஆம் பாவாதிபதியோடு இணைந்துள்ளார். 7ஆம் பாவகம் இங்கே நன்றாக இருக்கிறது. 7ஆம் பாவாதிபதி 6ஆம் பாவத்தோடு இணையும் பொழுது வேலைக்காக திருமணம் தாமதமாகும், அல்லது படிப்பு விஷயத்திற்காக திருமணம் தாமதமாகலாம், அல்லது பொருளாதார நிலைமையை கொண்டு திருமணம் தாமதமாகலாம் என பல வழிகளில் 7ஆம் பாவாதிபதியோடு மேச லக்னத்திற்கு 6க்குடைய அதிபதி புதன், சுக்கிரன் புதன் இணைவது நிச்சயமாக திருமணத்திற்கு ஒரு தாமதமான கிரக நிலையாகும். இவருக்கு தற்போது நடப்பு தசை சனி தசையில் கேது புத்தி 2/11/2025 ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு சுக்கிர புத்தி. பொதுவாக கேது புக்தி, கேது 6இல் இருப்பது வேலையில் முன்னேற்றம், வேலையில் கௌரவம், வேலையில் நல்ல புகழ் பெறுவது. 6ஆம் இடத்து கேது குரு பார்வையில் இருப்பதாலும் 5ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்வதாலும் 9 குடையோடு தொடர்பு கொள்வதாலும் குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்து கேதுவோடு தொடர்பு கொள்வது நிச்சயமாக வேலைக்கு ஒரு நல்ல அமைப்பு தருமே தவிர திருமணத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் அமைப்பில் கேது பகவான் இங்கே இல்லை. எனவே கேது புக்தி முடிந்த பிறகு வருகிற சுக்கிர புக்தியில் இந்த பெண் ஆயாக வேண்டும், தாய் ஆகி விட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நிச்சயமாக சுக்கிர புக்தியில் 2027 சுக்கிர புக்தியில் நிச்சயமாக திருமணம் நடைபெறும் என்று கூறினேன். பிறகு இவரது ஜாதகத்தில் ஆட்சி பெற்ற சூரியனோடு ஆட்சி பெற்ற குருவோடு சூரியன் இங்கே இணைந்து 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறார். சிம்மத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொள்வதாலும் 2ஆம் பாவாதிபதியான சுக்கிரனும் 6ஆம் பாவாதிபதி வேலையை குறிக்கக்கூடிய 6ஆம் பாவாதிபதியான புதனும் சிம்மத்தோடு தொடர்பு கொள்வதால் நிச்சயமாக இவருக்கு ஒரு அரசு வேலை, அரசு மருத்துவமனையில் ஒரு அரசு மருத்துவராக வேலை கிடைத்ததை இந்த கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இவருக்கு சனி தசை நடப்பில் இருந்தாலும் லக்னாதிபதியின் தொடர்பையும் 9ஆம் அதிபதியின் தொடர்பையும் செவ்வாய் குரு 1 மற்றும் 8, 9 மற்றும் 12 ஆகிய ஆதிபத்திய சுபகிரகங்களின் தொடர்பை பெற்றதாலும் இவர் சொந்த ஊரில் இருக்க இயலாமல் தூரமாக சென்று ஒரு அரசு மருத்துவமனையில் நீண்டகாலம் சனி திசையானது நல்ல ஒரு சம்பாத்தியத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் சிறு சிறு கசப்பு ஏற்பட்டாலும் நிச்சயமாக திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். 7ஆம் பாவம் நன்றாக இருப்பதாலும் 5ஆம் பாவாதிபதி சூரியன் 12இல் மறைந்தாலும் இங்கே குருவோடு இணைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ராசிக்கு குருவும் சூரியனும் மறையாமல் இருப்பது மேலும் ஒரு சிறப்பு. ஆகவே இந்த ஜாதகருக்கு சனி மகாதசையில் சுக்கிர புக்தியில் திருமணமாகும் என்று பலன் கூறி முடித்தோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.